வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். மீனாட்சி அம்மாள் வீடே இன்னைக்கு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. காரணம், அவரோட ஒரே பொண்ணு நந்தினிக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வராங்க. வழக்கமா நாத்தனார்னாலே மருமகளுக்கு ஆகாதுன்னு சொல்வாங்க. ஆனா இங்க கதையே வேறு. கவிதாவுக்கு நந்தினி சொந்த தங்கை மாதிரி. காலையில இருந்தே கவிதாவுக்கு கை கால் ஓடல. சமையலறையில் பாயசம் ஒரு பக்கம் கொதிக்க, இன்னொரு பக்கம் பலகாரங்களை தட்டில் அடுக்குவதுமாக பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். மாமியார் மீனாட்சிக்கு பதற்றத்துல என்ன பண்றதுனே தெரியல. கவிதா, அந்த பட்டு புடவையை எடுத்து நந்தினிக்கு மடிப்பு எடுத்து வச்சுட்டியாமா? மாப்பிள்ளை வீட்டார் வர நேரமாச்சுன்னு பதற்றமா கேட்க, கவிதா சிரிச்சுக்கிட்டே, அத்தை, நீங்க முதல்ல நிம்மதியா ஒரு இடத்துல உட்காருங்க. நந்தினிய சூப்பரா ரெடி பண்ணி அவளுக்கு பிடிச்ச மல்லிகை பூவையும் வச்சாச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க மருமகள் நான் எல்லாத்தையும் பாத்துப்பேன்னு மாமியாருக்கு தைரியம் சொன்னாள். அதே நேரம் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்து சேர்ந்தார்கள். பையன் குமார் நல்ல வேலை, அமைதியான குணம் கொண்டவன். அவங்க குடும்பமும் ரொம்ப யதார்த்தமானவங்களா இருந்தாங்க. நந்தினி வெட்கத்தோடு காப்பியை எடுத்துட்டு வந்து நீட்டினாள். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் போனதும் வீடே சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தாலும் மீனாட்சி அம்மாளின் முகத்தில் திடீரென ஒரு கவலை ரேகை படர்ந்ததை கவிதா கவனித்து விட்டாள். எல்லாரும் கலைந்து சென்ற பிறகு சமையலறையில் கவலையோடு தனியாக நின்றிருந்த மாமியாரின் அருகில் மெதுவாகச் சென்றாள். என்ன அத்தை, குமார் குடும்பத்தாருக்கு நந்தினியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உங்க முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு என்று கவிதா கனிவோடு விசாரித்தாள். மீனாட்சி அம்மாள் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு, எப்படி கவிதா கவலைப்படாம இருக்க முடியும்? குமார் குடும்பத்தார் வரதட்சணைன்னு எதுவும் வாய் திறந்து கேட்கலதான். அது அவங்க நல்ல குணம். ஆனா நம்ம ஊர் வழக்கப்படி நாத்தனாருக்கு குறைந்தது ஒரு 50 பவுன் நகையாவது போட்டு சீர் செனத்தி செய்ய வேண்டாமா? கைவசம் இருந்த பணமெல்லாம் நந்தினியோட படிப்புக்கே சரியா போச்சு. இப்போ அவளுக்கு நகை போட்டுவிட என்கிட்ட சுத்தமா பணம் இல்லையேம்மா. அதான் மனசுக்குள்ள ஒரு நடுக்கமும் பயமும் வந்துடுச்சு என்று கண்ணீரோடு கூறினார். கவிதா தன் மாமியாரின் கைகளை பற்றி கொண்டு, அத்தை, இதுக்கா இந்த கவலை? இந்த காலத்துல போய் வரதட்சணைக்காகவும் நகைக்காகவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நந்தினியோட நல்ல குணமும் அவளோட படிப்பும் தான் அவளுக்கு பெரிய சொத்து. இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு நகைகள் போடாம நான் விடமாட்டேன். என்கிட்ட கல்யாணத்துக்கு நீங்க ஆசையா போட்டுவிட்ட நகைகள் அப்படியே பீரோல பத்திரமா இருக்கு. அதைவிட நம்ம நந்தினியோட வாழ்க்கைதான் நமக்கு முக்கியம். அந்த நகைகளை வச்சு நந்தினிக்கு புது டிசைன்ல நகை செஞ்சு போட்டு விடலாம் அத்தை. நீங்க பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க என்றாள் மிகுந்த துணிச்சலோடு. மீனாட்சி அம்மாள் அதிர்ந்து போய், இல்லம்மா, அது உன் நகை, உன் சொத்து. அதை நான் எப்படி வாங்க முடியும் என்று மறுத்தாள். அதற்கு கவிதா, என்ன அத்தை, இப்படி அந்நியமா சொல்லிட்டீங்க? நந்தினி நல்லா இருந்தா நாமெல்லாம் நல்லா இருப்போம். பணமும் நகையும் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பமும் மகிழ்ச்சியும் எப்போ கிடைக்கும்? நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கல்யாண வேலைய தைரியமா பாருங்க என்று கூறி மாமியாரை தேற்றினாள். மருமகளின் இந்த பரந்த மனதையும் குடும்பத்தின் மீதான பாசத்தையும் பார்த்து மீனாட்சி அம்மாள் மெய் சிலிர்த்து போனாள். ஒரு பொண்ணுக்கு அம்மாவாதான் செய்ய வேண்டிய கடமைய தன் மருமகள் முன்னாடி நின்னு தீர்த்து வைக்கிறாளே என்று கவிதாவை நெஞ்சார வாழ்த்தினாள். பணமில்லாத குறையை கவிதாவின் பாசமும் சமயோசித புத்தியும் அந்த நொடியில் தீர்த்து வைத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சந்தோஷமாக இருங்கள்.